வணக்கம் சார். வணக்கம். Sharma has graduated in History and Hindi Literature in the 2nd Division. And a 3rd Division in Class 12th. Surprising. And நீங்க 12th ஃபெயில் ஆயிட்டீங்களா மிஸ்டர் ஷர்மா? ஆமா சார், ஃபெயில் ஆயிட்டேன். நீங்க எப்படி ஃபெயில் ஆனீங்க? சார், அந்த வருஷம் எங்க ஸ்கூல்ல எல்லாரையும் காப்பி அடிக்க சொன்னாங்க. வாட்? எங்க கிராமத்துக்கு ஒரு புது டிஎஸ்பி வந்தார், துஷ்யந்த் சிங் சார். காப்பி அடிச்சு சீட் பண்ணதால மொத்த ஸ்கூலையும் ஃபெயில் ஆக்கிட்டாரு. சீட் பண்ணது தர சொன்னது கேட்கலையா? நீங்க போலாம். எஸ் சார். மனோஜ், 2 நிமிஷம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மனோஜ், நீ எஸ் ப்ளீஸ் சிட். எல்லாம் ஓகே தான் மேம். சரி, ஓகே. நீங்க காப்பி அடிச்சதை ஏன் சொன்னீங்க? ஏதாவது மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ஏன் தப்பு பண்ணணும்? மேம், காப்பி அடிக்கிறது தப்பு நான் எங்களுக்கு தெரியும். அப்ப அடுத்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணீங்க? மறுபடியும் டீச்சர்ஸ் காப்பி அடிக்க சொன்னாங்களா? எஸ் மேம். ஒருவேளை துஷ்யந்த் சாரை பார்க்கலன்னா நான் இப்படி மாறி இருக்க மாட்டேன். எல்லாரும் டிவிஷன் ஃபர்ஸ்ட், ஆனால் நான் 3rd. ஆனால் நான் தான் சந்தோஷமா இருந்தேன் சார். அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது, ஏமாத்தி ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வர்றதுக்கும் நேர்மையா 3rd டிவிஷன்ல வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மேம், எங்க பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் அதுதான் பழக்கம் வழக்கம்னு சொல்லுவாரு. பவர்ல இருக்கவங்க அதை மாற்றவும் விட மாட்டேங்கிறாங்க. இருக்கணும், அப்பதான் அவங்க எப்பவும் பணக்காரங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படிக்காதவங்களை எப்பவும் ஓட்டு போடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. ஜாதி பேர்லயும் மதத்து பேர்லயும் ஓட்டு வாங்க. 1942 டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். மக்கள் எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா தலைவர்களுக்கு அதுதான் உண்மையான பிரச்சனைன்னு சொன்னார். இல்ல மேம், ஒரு ஸ்டீல் கிளாஸ்ல கிடைக்குமா? இதுல குடிச்சு எனக்கு சுத்தமா பழக்கம் இல்ல. டோன்ட் வேஸ்ட் அவர் டைம். தண்ணி சுத்தமா இருக்குல்ல? எஸ் சார். எடுத்து குடி. கிளாஸ்ல என்ன வித்தியாசம் இருக்கு? நானும் அதான் சார் சொல்ல வரேன். தண்ணி சுத்தமா இருந்தா போதுமே, ஸ்டீலோ கிளாஸோ வித்தியாசப்படுத்த போறது இல்லையே. அதே மாதிரி ஆபீசர் சுத்தமா இருக்கணும், எந்த மொழியா இருந்தா என்ன சார்? தட்ஸ் ஜஸ்ட் கிளவர் டாக். பார்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், மொத்த ஸ்டேட்லயும் சீட்டிங்கே இல்லாம பண்ணுவேன் சார். பட் ஐ மோர் டிசர்விங். ஏன்னா நான் நேர்மையானவன் சார். How can you say that? I think you're delusional. மவுண்ட் எவரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏறினது யாருன்னு கேட்டா சார், எட்மண்ட் ஹில்ரின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அவர் போட்டோவை பார்த்திருக்காங்க. ஆனா அங்கிரிட்டா தான் ஆக்சிஜன் சப்போர்ட்டே இல்லாம ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட் ஏறினது. நான் அவர் போட்டோவை பார்த்திருக்கேன் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட பார்வையில் அவருக்கு தான் மிகப்பெரிய சாதனை. ஆக்சிஜன் சப்போர்ட்டே இல்லாம வந்திருக்கேன், வெறும் காலோட. Mr. Sharma, let me tell you one last thing. If Sir Edmund Hillary had not found the way, your Sherpa would have never reached the peak. ஒருவேளை இதுல நீங்க செலக்ட் ஆகலன்னு? பிரச்சனை இல்லை, தோல்வி என்பது எனக்கு இல்லை, போராட்டமே என் இல்லை. என் லட்சியத்தை அடையிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இது உங்களோட லாஸ்ட் அட்டெம்ப்ட். இதுக்கப்புறமும் எப்படி போராடுவீங்க? ஐபிஎஸ் ஆகணுங்கிறது என் லட்சியம் இல்லை மேம். என் நாட்டை சுத்தம் பண்ணுங்கிறதா என் லட்சியம். ஒருவேளை நான் இதுல செலக்ட் ஆகலைன்னா என் கிராமத்துக்கு போய் டீச்சர் ஆகி காப்பி அடிக்கிறது தப்புன்னு பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சின்ன வயசுலயே நேர்மையை கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சீட்டிங் பண்ண மாட்டாங்க மேம். அதாவது ஒரு வாட்டி that lights up the earth. If I cannot be the sun that shines upon the earth, I can still be a lamp and light up my street. Good. Be a lamp. You may go. Waste of time. Such arrogance. மழைத்துளி பூமியின் மீது
மீது மெதுவாக விழுந்தது. மண்ணுக்குள் இருந்த விதை முளைத்தெழுந்தது. கனவோ கார்மேகமாக குயிலுடன் தெரிந்தது. சுட்டெரிக்கும் கதிரவன் காதோறும் வந்தது. நீ வென்றாய் மகனே. தேங்க்யூ. என்ன உங்களுக்கு ஞாபகமே இல்லைல்ல? காப்பி அடிக்கிறத நிறுத்துன்னு சொன்னீங்களே, அந்த பையன் நான் தான். காப்பி அடிக்கிறத நிறுத்திட்டேன் சார். அது ரிக்ஷாக்கார பையனா? எஸ் சார். சபாஷ்.